ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் உடுமலை கப்பல்ஸ். என்னடா சாய்பாபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்து வந்து பக்தி பரவசம் ஆயிட்டாங்க. ஸோ சாமி கும்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு. ஸோ இந்து வந்து விளக்குப்படுத்துகிறாங்க. அமாவாசை பூஜை. ஸோ என்னடா அவங்க காதில் கம்மல் போடாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்க வேணாம். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கீழே பார்த்து நில்லு பாப்பா. சாம்பிராணி போக போடுறதுக்கு வேறு ஆனல் வச்சுருக்கிறேன். அவங்க ஏன் அவ்வளோ சீரியஸாக இருக்கிறாங்கன்னா, சாமி கும்பிடும்போது அவங்க பேச மாட்டாங்க. என்கிட்டே அதை சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் தான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பின்னாடி இவ்வளோ அமைதியாக இருக்கிற காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வசந்த் டிவியில் எப்போ 6 மணிக்கு கந்தசஷ்டி கவசம் போடுவாங்க இல்லையா, அது போட்டுட்ருக்கு. அது காப்பிரைட்டில் விழுகுமே அப்படிங்கிறக்காக அந்த சாங்கை வந்து நான் இப்போ மியூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவங்க தான் இவங்களுக்கு இதுதான் வேலை. பயங்கரமான டிவோடி. வராகி அம்மன், சாய்பாபா, முருகன், அப்புறம் நம்ம குலதெய்வம் அம்மன், எல்லா சாமியும் தான். இன்க்ளூடிங் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இவங்க எல்லாத்துக்கும் இவங்க பெரிய டிவோடி. இது வந்து பார்த்திங்கன்னா மருதானியா துளசியா? மருதாணி. ஏன் பேச வச்சிட்டோம் பார்த்தியா? மருதாணி பூ விதை, அந்த செடியோட இது. அது போட்டு சாம்பிராணி போக போட்டால் ரொம்ப நல்லதான். அதனால் அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. கட்டி சாம்பிராணி மறக்காதே. நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லவோ. போக போடுறதா? சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலோன். எப்படி இருக்கு என் வாய்ஸ்? முருகர் பயந்து ஓடாமல் இருந்தாருன்னு சரிதான். ஸோ நம்ம செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா, நம்ம பொட்டிக்கும் போடணும்ல, அதனால் அங்கேயும் நம்ம சாமி கும்பிட்றோம். நைஸ். ஸோ இதுதான் நம்ம பொட்டிக்கோட டெக்கரேஷன். பார்க்காதவங்களாம் பார்த்துக்குங்க, ஃபுல் சைடு இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட லோகோ. இங்கே வந்து சிவன் மறைச்சிருப்பார். என்ன அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக லைட்டாக அதை எடுத்துகிட்டு வேணால் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளோட லோகோ வந்து இதுதான். அகம் மகிழ்தினி பொட்டிக் ஹாப்பினஸ் இஸ் லைஃப். இது ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னோம்னா, இது வந்து ஒரு தூய தமிழ் பெயர், அகம் மகிழ்தினி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த சாரீ பிஸ்னஸ் கேப்டாக இருக்குமே அப்படிங்கிறக்காக வச்சோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அகம் மகிழ்ந்திரு, உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம ஹாப்பியாக இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த புது ட்ரெஸ் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னோம்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம் இல்லைங்களா. நம்மளுக்கே ஒரு ஃபீல் வரும்ல, ஆகா நம்ம புது ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. ஸோ அது வந்து இது கூட கோரிலேட்டட் ஆச்சு. ஸோ அதனால் அது வந்து நம்ம அந்த பேரை வந்து நம்ம வச்சுருக்கோம். காட்டுங்க. ஸோ இவங்க எப்போவும் இப்படி தான். சரியான ஒரு சாமி பைத்தியம். இது வந்து நல்லது தான். அதுவும் நம்மளுக்கு கடவுள் தானே துணை. அவர்கிட்ட தானே எல்லாத்தையும் நம்ம போய் வேண்டியாகணும். ஸோ ஸ்கூபி வந்து குளிச்சுட்டு ஜாலியாக உட்காந்துருக்கான். லைட்டாக தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக மழை வரதுனால கிளைமேட் ரொம்ப நேரத்துக்கு இருட்டுன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டா ஸ்கூபா நீ நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபருக்குள்ள ஏதாவது சொல்ல விரும்புறியாடா? என்னை கழட்டி விட்டா தான் பேசுவேன் அப்படிங்கிறியா? கழட்டி விடலாம். ஏதாவது சொல்லி. இங்கே பாரு, யார் மோனை கட்டி வச்சா? ஸ்கூபு அம்மாவா? கூப்பிடு அம்மாவா. ஸ்கூபி கூப்பிடுறி, நல்லா சத்தமாக கூப்பிடு. எதுக்கு கட்டி வச்சாங்க? இங்கே பாரு, என்னை பாரு. யாரும்மா கட்டி வச்சா? அவுத்து விடுறதா? ஸ்கூபு சொல்லு, அவுத்துடலாமா வேண்டாமா? என்ன பண்ணுறது? அவுத்துடணுமா?
வருவா உங்க அம்மா வருவா, வெயிட் பண்ணு. என்ன அம்மா அவுத்தெல்லாம் விட மாட்டேன். 10 நிமிஷம் முன்னாடி தானே அவுத்துட்டுனா இல்லையா? போய் அமைதியா போய்க்காரு. போ, கீழே இறங்கு. மதிக்கிறியா நீ மனுஷன்? உங்களுக்கு தெரியுமா, அம்மாவும் டேடியும் உனக்கு தெரியாம ஒன்று சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம் தெரியுமா? இடியாப்பம் ஊத்திட்டு வந்தாங்களா? நாத்தம் பிடிச்ச நாய் குளிச்சங்காட்டி வாசமா இருக்கிறான். இல்லாட்டி கால் மலையை ஒண்ணுக்கு இருந்துச்சுட்டு வந்துருவேன். டேய் அப்படிதானே? ஸ்கூபி ரெண்டு லிக்விட் ஊத்தி குளிச்சியா? அதனால வாசமா இருக்கிறியா? இழுக்காதடா, கழுத்து வலிக்கும்லடா. இருக்கா ஸ்கூபி அவுத்துடலாமா? ஸ்கூபி அவுத்துடலாமாடி? சொல்ல அவுத்துடலாம். மற்ற நாள்லாம் நல்லா பேசுவேன். ப்ரௌனி வேணுமா ஸ்கூபி? சாக்லேட் வேணுமா? கேக்கு டிவி ஸ்டாண்ட்ல இருக்கிறது தெரியுதா? வேணுமா உனக்கு? ஸ்கூப் உனக்கு ப்ரௌனி வேணுமா வேண்டாமா சொல்லு. என்ன வேணும் அவுத்துடணுமா? நீ அதுக்குதான் என்னை இழுத்துட்டு தெரியும். ஆனா நான் அந்த காரியத்துக்கு போகவே மாட்டேன். இந்த ஸ்கூபி கிட்ட ஒரு கெட்ட வழக்கு இருக்குதுங்க. அது என்னன்னா, அவுத்துட்டு டீனு கண் அசந்தன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி துவைக்கிற கல் இருக்கு, போய் டாய்லெட் இருந்து வச்சிருவான். பல தடவை நானும் இதுகிட்ட சொல்லி பார்த்தாச்சு, திட்டி பார்த்தாச்சு, 4 அடி கூட வச்சு பார்த்தாச்சு. நீ என்னடி வெண்ண சொல்றது, நான்லாம் உன் பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லி போட்டு அவுத்துட்ட செகண்ட் நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா பின்னாடி போய் பெயிண்ட் வச்சுட்டு வந்துடுவான். இதேதான் இவனுக்கு வேலை. இவனுக்கு சேவை செய்யறது ஏன் வேலை. நான் அங்க பூரா அப்படியே கோயில் மாதிரி வச்சுட்டு வருவேன். இவன் பூரா எல்லாம் நார வச்சுட்டு வருவான். எவ்வளவு கடுப்பாகும். அதுல இருந்தே கட்டியே வச்சிடுறது. வேணா அவுத்துட்டுக்கலாம். ஸ்கூபி அவுத்துறதாம்மா? என்ன அவுத்தெல்லாம் விட முடியாது, புரிஞ்சுதா? மத்த நாள்ல நல்லா ரியாக்ட் பண்ணுவான். அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை ஏதாவது சொன்னேன்னு வைங்களேன், மூஞ்சி திருப்பிக்குவான். ஏப்ப திட்டு, ஏய் என்ன ஊத்துடணும்னே, போ பின்னாடி போய் கரு போடு. இப்படியே கொஞ்சம் பாருங்க எப்படிங்க. எதுக்காக அப்படின்னா, அம்மா திட்டாதம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் போய் பேசாம பின்னாடி போய் கரு. போடா. குச்சி எடுக்கணுமா? எப்படி தெரியுதா உங்களுக்கு? எல்லா வித்தைகளும் இவன் பண்ணுவான். சில்லா கைதிவன். அப்படியா? நான் உன்னை திட்டிட்டு இருக்கேன். மூஞ்சி வர அப்படியே மாறிடுச்சு. அப்படியே என்கிட்ட போய் படுவோம். நான் இப்ப போய் ப்ரௌனி சாப்பிட போறேன். தெரியுதா உங்களுக்கு? நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, அம்மா போய் ப்ரௌனி சாப்பிட போறேன். உனக்கு வேணுமா? நான் போய் சாப்பிட்டு வரப்பா. எப்படி பாத்தீங்களா? இவனுக்கு விவரம் தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாம் தெரியும். அக்கு வேற ஆணி வேற. பாத்தீங்களா? கூப்பிடுறது வருங்க. அங்க இருக்குது டிவி ஸ்டாண்ட் மேல. டிவிவே என்ன வேணுமா? பாத்தீங்களா? எனக்கு ஏதாவது தெரியாம இருக்கான்னு நீங்களே சொல்லுங்க. எல்லாம் பேசுற எல்லாம் புரியும் உனக்கு. நான் இப்ப போய் வேற ப்ரௌனி இருக்கு பாத்தியா, போய் சாப்பிட போறேன். ஏய் கழுத்து என்னத்துக்காக இருக்கு? வலிக்காதே? வேற எப்படி இதாகுதுன்னு. நீ பாரு எப்படி கீறி. சரி வாங்க ரெடி, நம்ம போய் சாப்பிடலாம். சரி ஸ்கூபி. என்னது? ஒரு சுவையா இருக்குது. பப்பப்பப்பப்பா. எப்படிமா பிடிக்கிறாங்க. கண்ணு பாரு எப்படி போகுதுன்னு. கேளு, உனக்கு வேணுமா? அப்படி ஒரு சுவை. இனி இதுக்கு வேற போராடணுமா? என்ன ஸ்கூபா?
ஸ்கூபியோட ரியாக்ஷன் மட்டும் பாரு. சரி ஓகே நல்லா இருக்கு. ம் ஆ கொண்டா. எனக்கு கொடுக்க மாட்டேன்டா ஸ்கூபா. சரி ஜொல்லு ஒழுகுது வேறு. இவ்வளோ சூப்பராக இருக்கும் டாடி. ஸ்கூபி கேளுமா. பண்ணாட கொஞ்சம் கொடுக்குறாம திங்கிறதுக்கு. ஜொல்லு ஒழுகுது. எனக்கு கொடுக்க எனக்கு கேளுடா ஸ்கூபி கேளு. கட்டி வச்சிருக்கிறீங்கன்னு பார்க்குறேன், இல்லைன்னா பாஞ்சிருவேன் மேலே. வேணா ஸ்கூபா. என்ன ஒரு சுவையப்பா. தர்றேன் உனக்கு வச்சிருக்குது இருக்குது. பொங்கார போய்க்கருவா. காலையிலிருந்து 3 பிஸ்கட் பாக்கெட் முடிச்சாச்சு. சரியா, வெள்ளரவை இருக்குல்ல, பண்ணு போட்டு கலக்கி வச்சேன், ஃபுல் காலி. ஓகே, சாப்பிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து இப்போ கொஞ்சம் இடையில வந்து எதனால சாப்பிடாம இருந்தா வாமிட் பண்ணிட்டே இருந்தான் 2-3 நாளா. உடம்பு சரியில்லாம. அப்புறம் கொஞ்சம் டேப்லெட் எல்லாம் வச்சு மழையில் நலையாதீன்னு கேட்டால் தான் நாங்கள் அட்டங்கிறதே இல்லைங்க. போய் அங்கே போய் மழையே நின்றுக்கிறதாச்சா. நம்ம எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து இங்கே சிட் அவுட்டில் உட்காடுறனாலும் கேட்கறது இல்லை, இது நான் கேட்கறது இல்லை. ஃபீவர் வந்து அந்த ஒரு 2-3 நாளெல்லாம் சாப்பிடவே இல்லை. அதனால இப்போ கொஞ்சம் எலஸ்டான் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அப்படியே ப்ரெட்டு கூட கலக்கி கொஞ்சம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இனி வந்து சிக்கன்ஸ் போடணும். கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். ஸோ இதோட இந்த விளாக் கம்ப்ளீட் பண்ணிடலாமா? இன்னொரு பார்ட் 2 வரப்போகுது இந்த விளாக். அதில் முக்கியமான விஷயம் வந்து பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெகுலராக எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இனி வந்து கண்டினியூட்டியாக வீடியோஸ் வரும். பாய் ஸ்கூபி, பாய் சொல்லிடு. பாய் சொல்லு ஓடி இவளே.